வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு வந்து நம்ம சேஃப்டி, ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் இந்த டாபிக் என்விரான்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ரிகவரி இந்த 4 டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கலாம். இப்போ பிளாஸ்டிக் பாட்டினால் எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்ட்டு நமக்கு தெரியும். இப்போ இந்த டேட்டாவை கொஞ்சம் பாருங்களேன். 1 பில்லியன் கிட்டத்தட்ட 1000 கோடி. அப்போ 24,000 கோடி லிட்டர்ஸ் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பஞ்சபூதங்களில் வந்து ஒன்று வந்து தண்ணீர். இப்போ அந்த தண்ணீரை வந்து நம்ம குடிச்சிட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து மண்ணில் வீசிடுறோம். மண்ணும் வந்து பஞ்சபூதங்களில் தான் வருது. அப்போ அந்த மண்ணுக்கு வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டில் போய்ட்டு கவர் ஆச்சுன்னா நம்ம தீங்கு விளைவிக்கிறோம். இதை பற்றி இந்த பள்ளி மாணவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம கொஞ்சம் கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாமுவேல். நான் மிட்டூர் ஹையர் செகண்டரி பாய்ஸ் ஸ்கூலில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாம் அனைவரும் தண்ணீர் பாட்டிலை வாங்கி நீர் குடித்த பின் காலி தண்ணீர் பாட்டிலை கீழே போட்டு விடுகிறோம். நாம் அதற்கு பதில் பாட்டிலில் மேல் பகுதியை கட் பண்ண வேண்டும். இந்த பாட்டிலில் நம் முதல் மண்ணை நிரப்ப வேண்டும். 2 பாட்டிலில் நம் முதல் மண்ணை நிரப்ப வேண்டும். இப்பொழுது பாட்டில் அடிபாகத்தில் ஒரு சிறிய ஓட்டை போட வேண்டும். தண்ணீர் வெளியேறுவதற்காக போட வேண்டும். அல்லது பூவிதைகளை போட வேண்டும். பூக்கள் அல்லது காய்கறி விதைகளை போட வேண்டும். தண்ணீரை ஊற்ற வேண்டும். இதில் பூச்செடி வளரும். இதை குழந்தைகள் பிறந்த நாள்களுக்கு பரிசாகவும் தரலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். என்ன நண்பர்களே, இந்த மாணவர் சொன்ன மாதிரி நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் பூச்செடி வைக்கிறதுக்கு இல்லைன்னா காய்கறி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்னா சுற்றுப்புற சூழலை வந்து பாதுகாக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.